السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وصحابه أجمعين. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العلي العظيم. قال نبينا وسيدنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين يا رسول رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாம் நம் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபௌ தாபிஈன்கள், இமாம்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் என்று நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த மீலாஜ் மஜ்லிஸில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியதை போல் நாளை சோன பூஞ்சோலையில் ஈருலக வேந்தர் நம் மஹ்ஷரின் மாண்பாளர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொற்பாதங்களுக்கு ஒன்று கூட்டுவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்றார்கள் அத்தகைய சுன்னத்து வல் ஜமாத்துடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோரையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் உயிர் பிரிவதற்கு முன்னால் உலகத்து இதயமாம் காபத்துல்லா ஷரீஃபை பலமுறை தவாஃப் செய்கின்ற பாக்கியத்தையும் ஹஜ்ஜு செய்கின்ற பாக்கியத்தையும் மன்னர் மஹமூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து அரசாட்சி செய்கின்ற மதீனா முனவ்வரா சென்று அவர்களை பலமுறை ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹுடைய திருலிகாவையும் அல்லாஹ் நம் அத்துணை பேருக்கும் தந்தர் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, மீலாது மஜ்லிஸ் என்பது அது ஒரு பாக்கியமானது. நாமெல்லாம் மீலாது மஜ்லிஸை கொண்டாடுவதற்கென்று அல்லாஹ் நமக்கு நசீபை தந்திருக்கின்றான் என்று நாம் காலம் முழுவதும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை கொண்டு மகிழ்ச்சி அடைந்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த பாக்கியங்கள் ஏராளம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், லைபத்துல் ஹபஷா லிகுதூமிஹி ஸல்லல்லாஹு ஃபர்ஹம் பிகுதூமிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது அவர்கள் வருகையின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அபிசீனிய வீரர்களுடைய வீர விளையாட்டுக்கள் நடந்தது என்று சொல்வார்கள். பர்ரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த அந்த நாளை விட மதீனத்து மக்கள் வேறு எந்த நாளிலும் அவ்வளவு சந்தோஷமாக இருந்ததில்லை என்று சொல்வார்கள். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை உச்சகட்ட மகிழ்ச்சியில் கொண்டாடிய மதீனத்து சஹாபிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு ரவுலாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தார்.
உலகத்திலே ரவுலத்தும் ரியாதுல் ஜன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து அரசாட்சி செய்கின்ற அந்த ரவுலாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். மக்கா வெற்றியின் போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மக்களுக்கு நிறைய கனிமத்து பொருட்களை கொடுத்த பொழுது மதீனத்து அன்சாரிகள் கொஞ்சம் கவலைப்பட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிறந்த ஊரின் பக்கம் திரும்பி விடுவார்களோ என்ற ஒரு ஏக்கம் இருந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அவர்களுக்கு கனிமத்தை கொடுத்தேன், உங்களுக்கு என்னையே தந்து விட்டேன் என்று சொன்னார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை கொண்டு மகிழ்ச்சி அடைந்த மதீனத்து சஹாபிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரவுலாவையே கொடுத்தான். உலகத்தில் உள்ள கோடான கோடி ஈமான் கொண்ட இதயங்கள் ஏங்கி தவிக்கின்ற அந்த ரவுலாவை அன்சாரி சஹாபிகளுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை கொண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். பக்தாது ஷரீஃபில் ஒரு பேச்சாளர், ஒரு இறை நேசர், தஃப்சீர் ரூஹுல் பயானில் 5வது பாகம் 128வது பக்கத்தில் வரக்கூடிய செய்தி. அந்த பேச்சாளர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் அஹ்லு பைத்துகளை சிறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அசருடைய மக்ரிபுடைய நேரம் நெருங்கிவிட்டது. சூரியன் மறைகின்ற அந்த சூழல், எங்கே இருள் வந்துவிட்டால் மக்கள் எல்லாம் கலைந்து விடுவார்களோ என்ற கவலையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்லு பைத்துகள் சிறப்புகள் பேசி முடிக்க முடியாதல்லவா என்ற ஏக்கத்தில் அந்த மகான் சூரியனை பார்த்து சொன்னார்கள், லா தக்ரிபி யா ஷம்ஸ் ஹத்தா யன்தஹி மதஹி லிஆலில் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தின் சிறப்பை, அதனுடைய புகழை நான் பேசி முடிக்கின்ற வரையிலும் நீ மறையாதே என்று சொன்னார். சூரியன் அப்படியே நின்றது என்பது வரலாறு. மீலாது மஜ்லிஸ் என்பது சாதாரணமானது அல்ல, அது பாக்கியம் நிறைந்தது. அதை கொண்டாடுகின்ற நாம் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கொண்டாட்டத்தின் மூலமாக, இந்த மகிழ்ச்சியின் மூலமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அவர்களுடைய திரு காட்சியை உலகத்திலே அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. எனக்கு இங்கே தரப்பட்டுள்ள தலைப்பு உம்மத்தின் மீது உம்மி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகையை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது குர்ஆனில் சொல்வான், லகத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே ஒரு தூதர் வந்துவிட்டார், நிச்சயமாக வந்துவிட்டார் உங்களிடத்தில். அவர் எப்படிப்பட்ட தூதுவர் தெரியுமா? அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்பட்டால், நீங்கள் கஷ்டப்பட்டால், நீங்கள் கவலை அடைந்தால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது, அந்த நபியால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், உங்கள் மீது பேராசை உடையவர், உங்கள் மீது பேராசை உடையவர், முஃமின்கள் மீது தனிப்பெரும் கிருபை உடையவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுதே அன்பின் அடையாளமாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துவான். இந்த உம்மத்தை நேசிக்கக்கூடிய நேச நபி அவர்கள், அன்பு நபி அவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகப்படுத்துவான். அல்லாஹ் தனக்கென்று சொன்ன வார்த்தைகளில் ஒன்றுதான் இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம். ரഊஃபுர் ரஹீம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான ஒரு வார்த்தை. அதை தன்னுடைய ஹபீபுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூட்டி அழகு பார்க்கின்றான் என்று சொன்னால் அந்த ஹபீப் முழுக்க முழுக்க அதற்கு தகுதியானவர்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் உணர்த்தி காட்டுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது எந்த அளவுக்கு நேசம் வைத்தார்கள் என்பதை நாம் ஒரு புறம் வைத்துவிட்டு நாம் அவர்களை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், குல் இன் கான ஆபாவுக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தந்தை, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய கணவன் மனைவி, உங்களுடைய பொருட்கள், நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆசையாக கெட்டிய வீடு, வியாபாரம், தொழில்துறை, அனைத்தை விடவும்
அல்லாஹும் ரசூலும் உங்களுக்கு பிரியமாகவில்லை என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய அதாபை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்ற ஒரு கருத்தை அமைந்த ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்ப உலகத்தில் மனிதன் எதையெல்லாம் நேசிப்பானோ, எதையெல்லாம் தன்னிடத்திலிருந்து பறிபோகி விடுமோ என்று பயப்படுவானோ, அதையெல்லாம் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் கட்டளையிடுவான். அப்படி நேசிக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் அமல்ல கொஞ்சம் குறைஞ்சு போயிரும் சொல்லல, உங்கள் ஈமானில் பழுது ஏற்பட்டு விடும், அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கிவிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வார்த்தையில் அதை சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டுருக்கமாக சொல்வார்கள், ஒரு மனிதன் அதிகமாக நேசிப்பது திருமணம் வரையிலும் பெற்றோர்களை நேசிப்பான், திருமணமான பிறகு பிள்ளைகளை நேசிப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த ரெண்டையும் சொன்னார்கள், பெற்றோர்களை விடவும் உங்கள் பிள்ளைகளை விடவும் உலக மக்கள் அனைவர்களை விடவும் நான் அவரிடத்தில் மிகவும் நேசத்துக்குரியவனாக பாசத்திற்குரியவனாக ஆகவில்லை என்று சொன்னால் உங்களில் ஒருவருடைய ஈமான் பரிபூர்ணம் அடையாது என்று சொன்னார்கள். ஏன் இந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களை நேசிக்க சொன்னான் என்று சொன்னால், உலகத்தில் எல்லாவற்றையும் விட எல்லா காலமும் எல்லா நேரமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தையே நேசித்தார்கள், இந்த உம்மத்தையே பிரியப்பட்டார்கள். சதா இந்த உம்மத்துடைய சிந்தனையிலே வாழ்ந்தவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னால், இந்த சமூகத்தில் எல்லா நபர்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய லிகாவை பெற வேண்டும், சொர்க்கத்தை பெற வேண்டும், மறுமை வெற்றியை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அதை மட்டுமே லட்சியமாக கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்வான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் உங்களுக்கு லேசையே நாடுகின்றான், அல்லாஹ் சிரமத்தை நாடவில்லை என்று அல்லாஹ் சொல்வான். ஒரு சில மசாயிர்கள் அல்லாஹ் சொல்லிட்டு, சட்டத்திட்டங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் உங்களுக்கு லேசதான் நாடுறான், அல்லாஹ் கஷ்டத்தை நாடல, சிரமத்தை நாடல அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அருள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை லேசாக்குவதற்காக வந்தார்கள், இந்த மார்க்கத்தை லேசாக்குவதற்காக வந்தார்கள். எல்லா நபர்களும் இந்த மார்க்கத்தை சுலபமாக பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய லிகாவை பெற வேண்டும். லேசாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்று தருகின்றார்கள். அதற்கான எல்லா வழிகளையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி விட்டு சென்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுவார்கள், மா ஹுய்யிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரைனி கத்து இல்லா அஹத ஐஸரஹுமா. ரவாஹுல் புகாரி. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இரண்டு விஷயங்கள் எடுத்து காட்டப்பட்டால் பாப்பாங்களாம், அதுல எது உம்மத்துக்கு லேசுன்னு பாப்பாங்க, எது உம்மத்துக்கு மிகவும் லேசு அப்படின்னு பாப்பாங்க, அதையே தேர்ந்தெடுப்பார்கள் எம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனுக்கு நீதிபதியாக, யமனுக்கு ஆளுநராக, யமனுக்கு ஃபத்வா மார்க்க விஷயங்களை சொல்வதற்கு அனுப்புகின்ற பொழுது சொன்னார்கள், யஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா பஷ்ஷிரா வலா துனஃபிரா. நீங்கள் இருவரும் மக்களுக்கு லேசையே சொல்லுங்கள், மக்களை சிரமப்படுத்தாதீர்கள், மக்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள், மக்களை பயமுறுத்தாதீர்கள், மக்களை எச்சரிக்கை செய்யாதீர்கள், மக்களை சடைவடைய செய்ய வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வசியத்தில் பிரதானமான வசியத் என்பதை ஹதீஸ்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எல்லா நேரங்களிலும் லேசையே நாடினார்கள், இந்த உம்மத்திற்கு எப்போதும் சிரமத்தை நாட மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று ஒவ்வொரு வக்தும் தொழுகின்ற பாக்கியத்தை பெற்றவர்கள் சஹாபிகள்.
அருமை சஹாபிகள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பித்து விட்டால், குர்ஆனை ஓதினார், சஹாபிகள் உலகத்தையே மறந்து விடுவார்கள், எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். ஒரு நாள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக தக்பீர் கட்டினார்கள். சூரத்து ரூமை ஓத ஆரம்பித்தார்கள். அந்த பெருமானா புனிதமான பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித நாவிலிருந்து குர்ஆனை ஓத கேட்ட சஹாபிகள் எப்படி லயித்து போவார்கள். சூரத்து ரூமை ஓத ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குழந்தை அழுகின்ற சப்தம் கேட்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் லேசாக தொழுகையை முடித்து விட்டார்கள். முடித்து விட்டு சொன்னார்கள், நான் தொழுக ஆரம்பித்தேன், தொழுகை நீட்டுவதற்கு நாடினேன், தொழுகையை நீட்டுவதுதான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. பின்னால் ஒரு குழந்தை அழுகின்ற சப்தம் கேட்டது. அந்த தாய்க்கு எவ்வளவு சிரமமாக இருக்கும் என்று நான் யோசித்தேன், தொழுகையை சீக்கிரமாக முடித்து கொண்டேன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் தன்னுடைய நாட்டம், தன்னுடைய பிரியம் தொழுகையை நீட்டுவது. ஆனால் உம்மத்தில் ஒரு நபருக்கு அது சிரமமா, அது எனக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது வைத்திருந்த அளப்பரிய நேசம். ஒரு சஹாபி வர்றாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் இரவெல்லாம் வேலை செய்யக்கூடியவன், தொழிலாளி, கடுமையான தொழிலாளி. இஷாவுடைய நேரத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியில தொழுது விட்டு அவங்க மஹல்லால போய் இமாமா இருப்பாங்க. அவங்க மஹல்லால தொழுகை நடத்துவாங்க. தொழுகை நடத்தும் போது ஃபஜ்ர்னு ஒரு ரிவாயத்து வருது, இஷான் ஒரு ரிவாயத்து வருது. நீட்டமான சூறாக்களை ஓதுறாங்க, பக்ரா ஓதுறாங்க, ரொம்ப நேரம் தொழுகை நடத்துறாங்க. ஒரு சஹாபி, தொழிலாளி சஹாபி, அவங்க தொழுகையிலிருந்து தனியா போய் தொழுகையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்கள பற்றி முனாஃபிக் என்று மக்களால் பேசப்பட்டது. அந்த சஹாபி வேதனைப்பட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி தொழுகையை கொஞ்சம் நீட்டுகின்றார்கள். நான் தொழிலாளி, என்னால் நிற்க முடியவில்லை, எனக்கு நான் வேலைக்கு செல்ல வேண்டும், எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, எனவே நான் தனியாக தொழுது கொண்டு சென்றால் மக்கள் இப்படி பேசுகின்றார்கள் என்று சொன்ன பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து சொன்னார்கள், அஃபத்தானுன் அன்த யா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் அவர்களே ரலியல்லாஹு அன்ஹு, மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றீர்களா? நீங்கள் தொழுகை நடத்தினால், உங்களில் ஒரு நபர் தொழுகை இமாமாக நின்றால் அவர் லேசாக தொழுகையை முடித்துக் கொள்ளட்டும். உங்களுக்கு பின்னால் வயோதிகர் நிற்பார், உங்களுக்கு பின்னால் நோயாளி நிற்பார், உங்களுக்கு பின்னால் அவசரமான தேவையுடையவர் நிற்பார்கள், உங்களுக்கு பின்னால் பலகீனமானவர் நிற்பார்கள். எனவே நீங்கள் இமாமத்து செய்தால் லேசாக இமாமத்தை முடித்து விடுங்கள், தனியாக தொழுகின்ற பொழுது உங்கள் விருப்பம் போல் நீங்கள் நீட்டி தொழுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கே ஒரு சட்டத்தை சொன்னார்கள், உம்மத்தின் சிரமத்தை குறைப்பதற்காக. அருமையானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும், நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டதே சமூகத்தின் சிரமத்தை குறைப்பதற்காக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை பிறந்தாங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கொஞ்சம் அதிகமாக நினைக்க வேண்டிய நாள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள், வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள், சொர்க்கத்தில் நுழைக்கப்பட்ட நாள். ஆனா வெள்ளிக்கிழமை நிறைய செய்ய வேண்டிய இபாதத்துகள் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய இபாதத்துகள் நிறைய இருக்கு. வியாழக்கிழமை அதற்கான நாம் தயாராகுவோம். நிறைய இபாதத்துகள், ஃபர்லான கடமைகள் செய்ய வேண்டிய ஒரு ஷரியத் இருக்கிறது. ஆனால் திங்கட்கிழமை எந்த இபாதத்தும், கடமையான இபாதத்துகளை தவிர அதிகப்படியான எந்த இபாதத்தும் இல்லை என்பதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வந்ததே இந்த சமூகத்தின் சிரமத்தை குறைப்பதற்காகத்தான். எனவே அவங்க வந்த நாள்ல எதுவும் அதிகப்படியான இபாதத்துகள் செய்ய மக்கள் சடைவடைந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஏற்பாடு செய்தான் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு ஒரு குறிப்பை தருவார்கள். அருமையானவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தின் சிரமத்தை குறைப்பதற்காகவே வந்தார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டை விட்டு ஃபஜ்ருக்கு புறப்படுகின்றார்கள். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்காங்க, திக்ர் செஞ்சுட்டு இருக்காங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகை முடித்த பிறகு சஹாபிகளோடு
தேவையான விஷயங்களை உரையாடி விட்டு லுஹாவுடைய நேரத்தில் வீட்டுக்கு திரும்ப வர்றாங்க. அப்போதும் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டே அமர்ந்திருந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, ஏமா நான் போகும்போது தஸ்பீஹ் திக்ர் செய்ய உட்கார்ந்தீங்க, இன்னும் வரைக்குமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நாயகமே அப்படின்னு சொன்னாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் ஒரு 4 கலிமாவை சொல்லித்தரேன், 4 கலிமாவை சொல்லித்தரேன், நீங்க இவ்வளவு நேரம் செஞ்ச திக்ருடைய நன்மை அல்லாஹ் தந்துருவான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். இந்த 4 வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும், இவ்வளவு நேரம் நீங்க சிரமப்பட்டு செஞ்ச அந்த திக்ருடைய நன்மைகளை இந்த 4 வார்த்தைகள் பெற்று தரும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்தான ஒரு நிஅமத்தை மிக லேசாக உம்மத்திற்கு தந்தார்கள் என்று ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி தருகிறது. அருமையானவர்களே, இந்த சமூகத்தை எப்போதும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்திலும் கூட சிரமப்படுத்தவில்லை என்று சொன்னால் மற்ற காரியத்தை நம்ம சிந்திக்கணும். இபாதத் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் படைக்கப்பட்டதை இபாதத்துக்காக தான். அந்த இபாதத்திலேயே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லேசாக சிரமத்தை குறைத்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை அடைந்து விடலாம் என்று சொன்னால், மற்ற காரியங்களை ஏன் சிரமப்படுத்த போறாங்க? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தை கொண்டவர்கள் சஹாபிகள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்க தொழுகினார்கள் என்பதை கேள்விப்பட்ட சஹாபிகள் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு சபதம் எடுத்துட்டாங்க. நான் இனிமேல் மனைவியோடு வீடு கூட மாட்டேன், நான் பகலெல்லாம் நோன்பு வைப்பேன், நான் இரவெல்லாம் நின்று வணங்குவேன், நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், எதுவும் சாப்பிட மாட்டேன் என்பது போன்ற ஒரு சபதத்தை சஹாபிகள் எல்லோரும் எடுத்தார்கள். அது ஒரு நீண்ட ஹதீஸ். அந்த லிஸ்ட்ல உள்ள ஆளு தான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இளம் வயது சஹாபி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பகலெல்லாம் நோன்பு வைக்க போறேன், இரவெல்லாம் நின்று வணங்க போகின்றேன் என்று சொன்ன பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. அனுமதி கொடுக்கல. நீங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, மாசத்துல 3 நாள் நோன்பு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், நான் வாலிபன், இளம் வயதுடையவன், எனக்கு உடலில் தாக்கத்திருக்கிறது, நான் இதைவிட அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் நோன்புகளிலே சிறந்த நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வைத்த நோன்பு, ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் இஃப்தார், சும் யௌமன் வாஃப்திர் யௌமா, ஒரு நாள் நோன்பு வைங்க ஒரு நாள் நோன்பை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இரவெல்லாம் நின்று வணங்குவேன் என்று சொன்னார்கள். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கு, உங்கள் கண்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் இறக்கப்படுவார்கள், இப்ப காலம் உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கிய, கொஞ்சம் தூங்குப்பா, கொஞ்சம் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவர்கள் ஆலோசனை சொல்வார்கள், இந்த வயசுக்கு மேல நீங்க இப்படிதான் செய்யணும், இதைத்தான் சாப்பிடணும், கரெக்டா தூங்கிடணும் அப்படின்னு ஆலோசனை சொல்லுவாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கே சொன்னார்கள், உங்கள் கண்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிறது, உங்கள் உடலுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிறது, உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிறது. எல்லாத்தையும் விட்டு போட்டு நீங்க இபாதத்தில் இருக்க கூடாது, அது நான் கொண்டு வந்த மார்க்கம் அல்ல என்று சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆன்மீகம் என்ற பெயரில் இன்றைக்கு மக்களை வதைக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நினைத்து பார்த்து நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். சொன்னார்கள், இரவு கொஞ்ச நேரம் தூங்குங்க, கொஞ்ச நேரம் வணங்குங்க, அடுத்து குர்ஆன் ஓதுறது, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பேன்னு சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆன் முடிங்க அப்படின்னு சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், நான் வாலிபன், எனக்கு சக்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, அப்ப 20 நாள்ல முடிங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன் நாள் அப்படின்னு சொன்னாங்க. 15 நாள்ல முடிங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வாரத்துல ஒரு குர்ஆன் முடிக்கணும், இதுக்கு மேல குறைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இதுக்கு மேல குறைக்க கூடாது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இளம் வயது சஹாபி. இன்றைக்கு வாலிபர்கள் சூழலை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். பள்ளிவாசல் பக்கமே வரதில்லை, குர்ஆனே தொடறதில்ல, வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அவன் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. முகநூலில் மூழ்கி இளமையை பாழாக்கி கொண்டிருக்கின்ற இளமை வாலிப சமூகம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுக்கின்றார்கள், ஒரு வாரத்துல ஒரு குர்ஆன் முடிங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க.
உம்மத்திற்கு சிரமமாகிவிடக் கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமாக சிந்தித்தார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, பின்னாடி சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு லேசாக்கினார்கள், நான் சிரமப்படுத்திட்டேன்னு சொன்னாங்க. என்னை நானே சிரமப்படுத்தி கொண்டேன், என் வயோதிகத்தில் என்னால் அந்த நோன்பை வைப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நம்மை விடவும் நம்மை பற்றி தெரிந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்மை விடவும் நம் மீது அக்கறை கொண்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்மை விடவும் அதிகம் பாசம் கொண்டவர்கள் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌம விசால் வைப்பாங்க. இன்னைக்கு நோன்பு வச்சாங்கன்னு சொன்னா அடுத்து இஃப்தார் கிடையாது, அடுத்து சஹர் கிடையாது, அடுத்து இஃப்தார் கிடையாது, அப்படியே போயிட்டே இருக்கும். எப்ப இஃப்தார் வைக்கிறாங்களோ அப்பதான் நோன்பு திறப்பாங்கன்னு அர்த்தம். சஹாபிகள் பார்த்தாங்க, அவங்களும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் உடல் அசௌகரியம் ஏற்பட்டு நோய்வாய்ப்பட்டு பலகீனம் அடைந்து விட்டார்கள் எல்லா சஹாபிகளும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐயுக்கும் மிஸ்லி, உங்களில் யார் என்னை போன்றவர்கள்? எனக்கு அல்லாஹ் உணவு தருகின்றான், எனக்கு அல்லாஹ் நீர் புகட்டுகின்றான், நான் இரவு தூங்குகின்றேன், சிறிது நேரம் வணங்குகின்றேன் என்று சொன்னார்கள். அப்ப நமக்கெல்லாம் யார் உணவு தர்றான்? அல்லாஹ் தானே தர்றான். நமக்கு தருவது வேறு, பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பது வேறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய யதார்த்தத்தை சஹாபிகளுக்கு சொன்னார்கள். நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமத்தை குறைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் பள்ளி வாசலுக்கு வர்றாங்க. 2 தூணுக்கு மத்தியில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கு. இந்த கயிறு யாருக்குரியதுன்னு கேட்டாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹுக்குரியது. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இரவு நேரம் தொழுது கொண்டே இருப்பார்கள். கொஞ்சம் அசதி ஏற்பட்டால், உடல் அசதி ஏற்பட்டால் அந்த கயிறை பிடித்து நின்று கொள்வார்கள் என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஹுல்லூஹு, அந்த கயிறை அவுத்துருங்க. லியுஸல்லி அஹதுக்கும் நிஷாத்தஹு ஃபைதா கஸல அவ் ஃபதர ஃபல்யக்உத். உங்களில் ஒரு நபர் அவருக்கு எவ்வளவு உற்சாகம் இருக்கிறதோ, எவ்வளவு ஆர்வம் இருக்கிறதோ அப்ப தொழுது கொள்ளட்டும். சோம்பல் ஏற்பட்டால், சடைவு ஏற்பட்டால் உட்கார்ந்து கொள்ளட்டும். இவ்வளவு சிரமப்பட்டு நீங்க அல்லாஹ் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தின் எல்லா நிலையிலேயும் சிரமத்தை, இந்த சமூகத்திற்கு எந்த சூழ்நிலையிலும் சிரமம் ஏற்பட்டு விடக் கூடாது என்று சிந்தித்து நமக்கு வழிகாட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தொடர்களில் இப்படி ஒரு ஹதீஸ் தொடர் வரும். லௌலா அன் நஷுக அலா உம்மதி லா அமர்துஹும் பிஸ்ஸிவாக் இன்த குல்லி ஸலாத்தி. என் சமூகத்திற்கு நான் சிரமப்படுத்தி விடுவேன் என்று இல்லை என்றால், என் சமூகத்துக்கு சிரமம் ஏற்படாது என்றிருந்தால் ஒவ்வொரு தொழுகையிலேயும் மிஸ்வாக்கு செய்வதை நான் ஃபர்லாக்கி இருப்பேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு மிஸ்வாக்கை நாம் அலட்சியப்படுத்தி விட்டோம். மிஸ்வாக்கை நாம் கொஞ்சம் பொடுபோக்காக விட்டு விட்டோம். மிஸ்வாக் என்பது ஒரு சிறந்த ஒரு சுன்னத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு மறைகின்ற அந்த நேரத்தில் அவர்களும் மிஸ்வாக் செய்ய ஆசைப்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிஸ்வாக்கை வாங்கி தன்னுடைய வாயில் ஈரப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு மிஸ்வாக் செய்து விட்டார்கள் என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. மிஸ்வாக் என்பது ஒரு மிகச் சிறந்த ஒரு சுன்னத்து. அதை நாம் கையில் எடுக்க வேண்டும். அந்த சுன்னத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள், நான் என் உம்மத்திற்கு சிரமம் இல்லை என்று சொன்னால் அதை ஒவ்வொரு தொழுகையிலையும் ஃபர்லாக்கி இருப்பேன் என்று சொன்னார்கள். இன்னும் சொல்வார்கள், லௌலா நஷுக அலா உம்மதி லா அமர்தும் ஐயுஆகிரல் ஐஷா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என் சமூகத்துக்கு சிரமம் இல்லை என்று சொன்னால் இஷா தொழுகைய நடுநிசி நேரத்தில் நான் தொழுகை கடமையாக்கி இருப்பேன் சொன்னாங்க. ஃபர்லாக்கி இருப்பேன், கட்டளையிட்டு இருப்பேன் என்று சொன்னார்கள். நடுநிசி நேரத்தில் இஷா தொழுகிறது சிறந்தது. இஷா தொழுகையை பிற்படுத்துவது மிகச் சிறந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிடித்தது. ஒரு சில நேரங்கள்ல அப்படி தொழுதிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு சொன்னார்கள், உலகத்தில் எந்த சமூகமும் இந்த நேரத்தில் அல்லாஹ்வை வணங்காது என்று சொன்னார்கள். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இபாதத். அதை தன் சமூகத்துக்கு சிரமம் ஏற்படும் என்பதற்காக அதை தளர்த்தினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம்.
லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி லா அமர்த்துஹும் ஐந்த குல்லி ஸலா. பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒலு செய்வது ஃபர்ல் என்று நான் சொல்லியிருப்பேன், என் சமூகத்துக்கு சிரமம் இல்லை என்று சொன்னால். அசர்ல நம்ம ஒலு செய்யறோம், இஷா வரைக்கும் நமக்கு ஒலு பிரியல்ல, ஒலு போகவில்லை என்று சொன்னால் அந்த ஒலுவோடு நாம் என்ன செய்யலாம், இஷா வரைக்கும் தொழுது கொள்ளலாம். அப்படி மார்க்கத்தின் சலுகை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு காட்டிய அந்த சௌகரியங்கள், சிரமத்தை நீக்கிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, ரமலான் மாதம் எவ்வளவு சிறப்பான மாதம். ரமலான் மாதத்தில் யார் இரவெல்லாம் நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகின்றாரோ முன் சென்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. ரமலான் மாசத்தில் ஒவ்வொரு நாளும் இரவு சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது என்று சொன்னார்களே. ரமலான் மாசத்தில் ஒவ்வொரு நாள் இரவும் மலக்குமார்கள் பூமிக்கு அணி அணியாக வருகின்றார்கள் என்று சொன்ன பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசல தனியா தொழுதுட்டு இருக்காங்க. சஹாபிகள் விடுவாங்கல்ல, பின்னாடி தொழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு செஃப் நிக்குது, 2 செஃப் நிக்குது. 2வது நாள், அதாவது கடைசி 10ல 2வது நாள் வந்து தொழுகிறாங்க. முந்தின நாளை விட கூட்டம் அதிகமாயிட்டு. 3வது நாள் அந்த நேரத்துல பள்ளி நிரம்பி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் வரவில்லை. ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க சஹாபிகள், வெளியில வரவே இல்லை. இரவு கழிந்தது. மறுநாள் ஃபஜ்ர் தொழுகை முடித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் எனக்காக காத்திருந்தீர்கள், இரவு தொழுகைக்காக காத்திருந்தீர்கள், நான் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் வந்து தொழுகை நடத்தியிருந்தால் எங்கே அல்லாஹ் என் சமூகத்தில் இந்த இபாதத்தை கடமையாக்கி இருப்பானோ, பிறகு அது சிரமமாகி விடுமோ என்ற பயத்தின் காரணமாகத்தான் நான் வரவில்லை என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். சொல்லுங்க பாப்பா, நம்ம தராவி தொழுகை அது ஃபர்லான கடமை அல்ல. இரவெல்லாம் நின்று வணங்குவது ரமலானில் கூட அது ஃபர்லானது அல்ல. காரணம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது காட்டிய அந்த இரக்கத்தின் காரணமாக. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜில் 50 வக்து தொழுகைகளை குறைத்து 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 5 ஆக்கினார்கள். அது மாத்திரமல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மட்டும் வாங்கி கொண்டு வரல. ஜனாபத் ஏற்பட்டால், குளிப்பு கடமையாகிவிட்டால் 7 முறை குளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கி இருந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன ஆகும் நமக்கு. அதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறையாக ஆக்கினார்கள். ஆடையில் நஜீஸ் பட்டு விட்டால் 7 முறை கழுக வேண்டும் என்று இருந்தது. ஃபலம் யஸல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்அலு ஹத்தா ஜுஇலத்து ஸலாத்து ஹம்ஸன் வ குஸ்லுல் ஜனாபத்தி மர்ரத்தன் வ குஸ்லு ஸௌபி மினல் பௌலி மர்ரத்தன். ஆடையில் சிறுநீர் பட்டு விட்டால் 7 முறை கழுக வேண்டும் என்பது கடமை. ஜனாபத் ஏற்பட்டால் 7 முறை குளிக்க வேண்டும் என்பது கடமை. எல்லாவற்றையும் ஏந்தல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக மன்றாடி குறைத்து வந்தார்கள் என்பதை ஹதீஸ்கள் அபூதாவுதில் பதியப்பட்ட ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரும். அருமையானவர்களே, உம்மின் நபியின் அன்பு இந்த உம்மத்தின் மீது அது இணை சொல்ல முடியாதது. யாரும் நம் மீது வைக்காத அன்பு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் பண்ணிட்டு இருக்காங்க, சஹாபிகளுக்கு உபதேசம் செஞ்சுட்டு இருக்காங்க. அபூ இஸ்ராயில் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி அங்க நின்னுட்டு இருக்காங்க, ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்காங்க. யாருப்பா அது, ஏன் நிக்கிறார் அப்படின்னு கேட்டாங்க. பெருமானா சஹாபிகள் சொன்னாங்க, அவர் பெயர் அபூ இஸ்ராயில், அவர் நேர்ச்சை செய்திருக்கின்றார், உட்கார மாட்டார், வெயிலில் தான் நிற்பார், நிழலார மாட்டார், யார்ட்டையும் பேச மாட்டாரு, நோன்பு வச்சிருக்காரு, இந்த 4 நதிர் செஞ்சிருக்காரு. பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவரை உட்கார சொல்லுங்க, நிழல்ல வந்து உட்கார சொல்லுங்க, எல்லோரிடமும் தேவையானதை பேச சொல்லுங்கள், நோன்பை மட்டும் பரிபூர்ணப்படுத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் ஒரு நதிர் கிடையாது, இப்படியெல்லாம் ஒரு நேர்ச்சை என்பது நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் இல்லை என்று பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு சொன்னார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் வீதியில் நடந்து சென்றார்கள். ஒரு வயது முதிர்ந்த நபர் தன்னுடைய 2 மகன்களின் தோல் புஜத்தில் கையை போட்டுக்கொண்டு சிரமப்பட்டு இழுத்து கொண்டே சென்றார்கள். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. இவரு கஅபாவுக்கு
நடந்தே ஹஜ் வருவதாக நதிர் செய்திருந்தார். இவர் காபாவுக்கு நடந்தே வருவதாக நதிர் செய்திருந்தார் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா அல்லாஹு தஆலா அன் தஅதீபி ஹாதா நஃப்ஸஹு லகனியுன். இவர் தன்னைத்தானே சிரமப்படுத்திக் கொள்வதை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவர். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? நம்முடைய இபாதத்தை தவிர மற்ற எந்த இபாதத்தாக இருந்தாலும் உடலை வருத்தி கொண்டு உள்ளத்தை வருத்தி கொண்டு செய்கின்ற வணக்க வழிபாடுகளை நாம் பார்க்கின்றோமா இல்லையா? அதை பார்க்கின்ற பொழுதெல்லாம் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டுள்ளோம். அதை நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இவ்வளவு இலகுவாக ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவங்க உட்கார்ந்து சுய தேவையை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி உட்கார்ந்தாங்க. யூதர்லாம் கிண்டல் பண்ணாங்க, ஏங்க இப்படி உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்ட்டு. எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். யூதர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்களாம், உங்க நபி இதையுமா கத்து கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களா, எங்கள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலஜலம் எப்படி கழிக்க வேண்டும் என்பதை கூட எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். கிப்லாவை முன்னோக்கி உட்காரக்கூடாது, தலையை மறைத்திருக்க வேண்டும், பேசக்கூடாது, காலில் செருப்பணிந்து செல்ல வேண்டும், இஸ்திஞ்சா செய்வதுடைய முறையை பற்றி சொன்னார்கள். எலும்புகளை கொண்டு இஸ்திஞ்சா செய்ய வேண்டாம் என்று எல்லா ஒழுங்குமுறைகளையும் சொல்லி தந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவார்கள், நான் உங்களுக்கு தந்தையை போன்றவன். ஒரு தந்தை எப்படி சின்ன பிள்ளைக்கு எப்படி சாப்பிடும் சொல்லி கொடுப்பாரு, எப்படி மலஜலம் கழிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பாரோ அதுபோல எல்லாவற்றையும் நான் சொல்லி தருகின்றேன், கற்றுத்தந்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவார்கள். உமைமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், நாங்கள் சில பெண்களோடு சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பையத் செய்ய நான் சென்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம். இப்படி நிறைய கட்டுப்பாடுகளை பைஅத்துகளை எங்களுக்கு செய்துவிட்டு சொன்னார்கள், இனிஸ்ததான, உங்களால் முடிந்த அளவு பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். உங்களால் முடிந்த அளவு பின்பற்றுங்கள் என்ற இந்த வார்த்தையை சொன்னவுடன் உமைமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அர்ஹமு பினா பி அன்ஃபுசினா. அல்லாஹும் ரசூலும் எங்களுக்கு எங்களை விட எங்கள் மீது இரக்கமானவர்கள் என்று சொன்னார்கள். நாம எப்படி நம்ம உடம்ப கவனிப்போமோ அதை விடவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் மீது இரக்கமாக இருந்தார்கள், எங்களால் முடிந்த அளவு பின்பற்ற சொன்னார்கள் என்று உமைமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி தருவார்கள். அருமையானவர்களே, நாம் சிந்திக்கின்றோம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ரொம்பவும் லேசான மார்க்கத்தை லேசாக கொடுத்தார்கள். அல்லாஹ்வை லேசாக அடைவதற்கான வழியை காட்டினார்கள். இன்னொரு கட்டத்தில் நாம் சென்றால் உம்மத்தின் மீது உம்மி நபியின் அன்பு என்று நாம் சிந்தித்தால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபிகள் எல்லாவற்றையும் கேட்டார்கள். காரணம், எல்லாம் கிடைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். இமாம் பூஸிரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லி தருவார்களே, ஃபைன்ன மின் ஜூதிக துன்யா வ லர்ரதஹா. நபியே நாயகமே, இந்த உலகமும் மறு உலகமும் உங்கள் கொடைதான் நாயகமே என்று சொல்வார்களே. ஃபைன்ன மின் ஜூதிக துன்யா வ லர்ரதஹா. சஹாபிகள் எல்லாவற்றையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வறுமையை ஒழித்தார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹுனைன் யுத்தகலம் முடிந்தது, நிறைய கனிமத்து பொருட்கள் இருந்தது. ஒரு கிராமப்புற அரபி வருகின்றார், எனக்கு ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்கிறார். அப்படியா, அந்த ரெண்டு மலைக்கு பக்கத்துல, ரெண்டு மலைக்கு மத்தியில ஒரு பெரிய ஆட்டு மந்தை இருந்தது, அது எல்லாத்தையும் உனக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஆச்சரியப்பட்டார், எல்லாமே எனக்கு அப்படின்ட்டு. எல்லாமே உனக்கு தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆச்சரியத்தோடு அந்த ஆட்டு மந்தைகளை ஓட்டு சென்ற அந்த அரபி, அவர் ஏதோ தன்னுடைய தேவைக்காக, சிறிது தேவைக்காக என்று வந்தவர் செல்வந்தராக திரும்பி சென்றார். திரும்பி சென்று தன்னுடைய சமூக மக்களிடத்தில் சொன்னார், யா கௌமி அஸ்லிமு, என் சமூகத்து மக்களே
நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃபவல்லாஹி முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுஅதா அதான் மா யகாஃபுல் ஃபக்ர. வறுமையை பயப்படாதவர் எப்படி வாரி வாரி வழங்குவாரோ அப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாரி வாரி வழங்குகின்றார்கள். எனவே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த ஆராபி சொன்னதாக முஸ்லிம் ஷரீஃபின் ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது. எங்க வறுமையை பயந்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்போ நோட்டீஸ் இல்லாமல் போவோம், எப்போ லாக்டவுன் போடுவான் அப்படின்னு தெரியாம தான் எப்போ என்னென்ன சட்டங்கள் வரும், எப்போ விலைவாசி கூடும், எப்போ வரியை கூட்டுவான் அப்படிங்கிற பயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வறுமையின் பிடியில், வறுமையின் பயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர. ஷைத்தான் உங்களுக்கு ஃபக்ரை தான் தூண்டுவான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஃபக்ரை துடைப்பார்கள். உங்களிடத்திலிருந்து ஃபக்ரை அகற்றுவார்கள். வாழ்ந்த காலத்தில் ஃபக்ரை அகற்றியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. சஹாபிகள் எல்லோரும் சேர்த்து வைத்த சொத்துக்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு மதீனாவுக்கு சென்றார்கள். அகதிகளாக சென்றார்கள். இன்றைக்கும் கூட அகதிகளுக்கான பிரச்சனை உலகத்தில் எந்த நாட்டிலும் தீரவில்லை. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற 8 வருஷத்தில் அவர்கள் விட்ட அறிக்கை என்ன தெரியுமா? மன் தரக்க மாலன் ஃபலி அஹ்லிஹி வ மன் தரக்க தைனன் அவ் லியாஅன் ஃபைலைய வ அலைய. ரவாஹ் அபூ தாவூத். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் யாராவது சொத்தை விட்டு சென்றால் குடும்பத்துக்காரங்க எடுத்துக்கட்டும். யாராவது கடனை விட்டு சென்றால், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை அனாதையா விட்டு சென்றால் அது என் மீது பொறுப்பு, அவர்களை நான் பார்த்து கொள்வேன் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு உலகத்தில் வளர்ந்த நாடுகள், வல்லரசு அமெரிக்கா, ரஷ்யா, லண்டன், எவனும் இந்த அறிக்கை விட முடியாது. பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகதிகளாக வந்தவர்களை ஒரு 6 வருஷம் 7 வருஷத்தில் செழிப்பானவர்களாக மாற்றினார்கள் என்று சொன்னால் இந்த உம்மத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நாம் ஏன் உயிரை விடவும் மேலாக நேசிக்க வேண்டும் தெரியுமா? நம்மை உயிரை விடவும் மேலாக நேசித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, நாம் சிந்திக்கின்றோம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்பவும் ஃபகீரா இருந்தவங்க. நம்ம பாஷையில சொல்றாங்க ஃபகீர்சா. ஃபகீராக வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஃபகீராக வந்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உணவுக்கு வழி இல்லாமல் அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் இருந்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு 3 சோதனை இஸ்லாத்தில் வந்தது. ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத். இரண்டாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத். மூன்றாவது என்னுடைய தோல் பை காணாம போயிட்டு, ஜோல்ரா பை தோல்ல போட்டிருப்பேன், ஹேண்ட் லக்கேஜ் காணாம போயிட்டு. சுத்தி இருந்தவங்க கேட்டாங்களாம், அந்த ஹேண்ட் லக்கேஜ்ல என்ன இருந்துச்சு? தோல் பை காணாம போயிட்டு, அது ஒரு பெரிய சோதனையா சொல்றீங்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில பேர்த்தம்பழங்களை கொண்டு வந்து கொடுத்து துஆ செய்து தாருங்கள் என்று சொன்னேன். அவர்கள் துஆ செய்து தந்தார்கள். தந்துட்டு நான் பையில போட்டுட்டேன். பைய உதறாதீங்கன்னு சொன்னாங்க, பைய காலி பண்ணிடாதீங்கன்னு சொன்னாங்க. நான் காலி பண்ணவே இல்லை. அதுல இருந்து நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். எத்தனை நாள் சாப்பிட்டேன்? எத்தனை நாள் அல்ல, 24.5 வருஷம் சாப்பிட்டார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு 4 வருஷம் கூட இருந்தாங்க. அந்த 4 வருஷம் வச்சுக்கிட்டாலும் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் 2.5 வருஷம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் 10 வருஷம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் 10 வருஷம். கிட்டத்தட்ட 24.5 வருஷம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பையில இருந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லா மக்களுக்கும் கொடுப்பார்கள். போர்க்களத்தில் சென்றால் எல்லா மக்களுக்கும் கொடுப்பாங்க. அவங்க சாப்பிட்ட பேரித்தம்பழத்தின் எண்ணிக்கை கூட ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, 36,168 கிலோ. இமாம் சுயூத் ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய ஹஸாயிசுல் குப்ராவில் இதை பதிவு செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு இருந்தவர்களுடைய வறுமை பயத்தை நீக்கினார்கள்.
செல்வ செழிப்பை கொடுத்தார்கள். தூக்கமின்மை. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் தூக்கமே வரமாட்டுக்கு. இன்றைக்கு தூக்கமின்மை என்ற நோய் தான் பெரிய பிசினஸ் மருத்துவர்களுக்கு. எவ்வளவு மருந்து, எவ்வளவு மாத்திரை, எவ்வளவு ஊசி. சித்தா ஒரு பக்கம், அந்த யுனானி ஒரு பக்கம், தூக்கம் இல்லை. அவ்வளவு வாழ்க்கை மன அழுத்தம் என்பது இன்றைக்கு உலகளாவிய ஒரு பிசினஸ் ஆயிட்டு. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் தூக்கம் இல்லை. ஒரே ஒரு துஆ, அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸபஇ வமா அலல்லத் வ ரப்பல் அர்லீன வமா கல்லத் வ ரப்பஷ் ஷயாத்தீன வமா அலல்லத் அன் ஜாரி மின் ஷர்ரி ஹல்கிக ஜமீஅன் ஐ யஃப்ருத அலைய அஹதும் மின்ஹும் அவ் ஐ யத்கா அஸ்ஸ ஜாருக வலா இலா கைருக என்ற ஒரு துஆ. ஒரு அருமையான துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். தூக்கமின்மை நீங்கியது. நோய்க்கு நிவாரணம் கொடுத்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபிகள் உலகத்தை கேட்டால் உலகத்தை பெற்றுக் கொண்டார்கள், மறுமையை கேட்டால் மறுமையை பெற்றுக் கொண்டார்கள். வல் ஹபீபுல்லதி துர்ஜா ஷஃபாஅத்துஹு லிகுல்லி ஹவுலின் மினல் அஹ்வாலி முக்தஹிமி. நபியே நாயகமே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் தெரியுமா? எல்லா விதமான திடுக்கங்களுக்கும் அவர்களுடைய ஷஃபாஅத்தை ஆதரவு வைக்கப்படும். உலகத்துல எவ்வளவு கவலை இருந்தாலும், எவ்வளவு துக்கம் இருந்தாலும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு அடைக்கலம். உலகத்துல யாரும் கொடுக்க முடியாததெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் கொடுத்தார்கள். நான் பயானின் நிறைவு கட்டத்துக்கு வருவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு சஹாபிய பெண்மணி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் என் கணவனை எனக்கு பிடிக்கவில்லை, தலாக் விட வேண்டும் என்று கேட்கின்றார்கள். கணவன் பக்கத்துல நிக்கிறாங்க சஹாபி. ரெண்டு பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு கூப்பிட்டாங்க. ரெண்டு பேருடைய நெற்றியையும் ஒன்று சேர்த்தார்கள். ஒன்று சேர்த்து துஆ செய்தார்கள். சொன்னார்கள், இறைவா, அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா வ ஹப்பிப் அஹதுஹுமா இலா ஸாஹிபிஹி, ஒருவரை ஒருவருக்கு பிரியமானவராக ஆக்குவாயாக, இரண்டு பேருக்கு மத்தியில் உல்ஃபத்தை ஏற்படுத்துவாயாக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஆ லமா அல்லஃப்த பைன குலூபிஹிம். உலகத்தில் உள்ள சொத்து சுகங்கள் அனைத்தையும் நீங்கள் செலவு செய்தாலும் கூட உள்ளங்களுக்கு மத்தியில பிரியத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நீங்கள் சென்றால் அந்த உள்ளத்திலும் பிரியம் ஏற்படும். கொஞ்ச நாள் கழிச்சு உமர் ரலியல்லாஹு அவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் கடை வீதியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த சஹாபிய பெண்மணியை பார்க்கறாங்க. உங்க கணவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தில் என் கணவரை விட எனக்கு பிரியமானோடு இப்ப யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அன முஹம்மது ரசூலுல்லாஹ் அன ரசூல் அஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். பக்கத்திலிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத, திருமணத்துக்கு வருவாங்க, நிறைய அன்பளிப்புகள் செய்வார்கள். பிரியத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ். பிரியத்தை உலகத்தில் யாராலும் ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ்வின் அருளினால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியத்தை ஏற்படுத்துவார்கள். மனன சக்தி யாராவது கொடுக்க முடியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் உங்கள்ட்ட இருந்து நிறைய ஹதீஸை கேட்கிறேன், எல்லாமே மறந்து போயிருது, துண்ட விரிப்பா அப்படின்னு சொன்னாங்க. துண்ட விரிச்சாங்க, எதையோ அள்ளி போட்டாங்க. என்னது நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. அள்ளி போட்ட அஹ்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும். நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள். அன்றிலிருந்து எதையுமே மறக்கவில்லை. உலகத்தில் எந்த மருந்து செய்ய முடியாது. இன்றைக்கும் எந்த மருந்து கிடையாது, மனன சக்திக்கு மருந்து கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை கேட்டால் உலகத்தை கொடுத்தார்கள், மறுமையை கேட்டால் மறுமையை கொடுப்பார்கள். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? உலகத்தில் உம்மத்தில் எவரும் நரகம் சென்று விடக்கூடாது என்ற லட்சியத்தில் வாழ்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு சொல்றான், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக, நபியே நீங்கள் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். அந்த மக்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற பேராசையின் காரணமாக உங்களை நீங்களே அழித்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள்
பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆயிஷா நாயகி சொன்னாங்களாம், யார சொல்லலாம் எனக்காண்டி துஆ செய்யுங்க அப்படின்ட்டு. பெருமானா ஸல்லல்லாஹு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் மக்ஃபிர்லி ஆயிஷா மா தகத்தம வமா தஅக்கர. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முன்னால் செய்த பாவத்தையும் பின்னால் செய்த பாவத்தையும் ரகசியமாகவோ பரகசியமாகவோ செய்த எல்லா பாவத்தையும் மன்னிப்பாயாக என்று ஒரு சூப்பரான ஒரு துஆ. ஆயிஷா ரலியல்லாஹு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, விழுந்து விழுந்து சிரித்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் நெற்றியை முத்தமிட்டார்கள் சந்தோஷத்தில். பெருமானா ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஐயசுர்ரிக்கு துஆஇ, ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா என்னுடைய துஆ உனக்கு மகிழ்ச்சியை தந்ததா? ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உங்க துஆ யாருக்காவது மகிழ்ச்சியை தராமல் இருக்குமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துஆவை தான் ஒவ்வொரு தொழுகையிலும் என் உம்மத்திற்காக நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார்கள். இந்த தொழுகையை தான், இந்த துஆவை தான் ஒவ்வொரு வக்திலும் என்னுடைய உம்மத்திற்காக நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அருமையானவர்களே, அருமையான சகோதரர்களே, மீலாதை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு நாள் மீலாது பயானில் உட்காருகின்ற பொழுது நம்முடைய முஹப்பத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய முஹப்பத்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று நாம் சொல்லுகின்ற பொழுது, நாம் ஒவ்வொரு வக்து தொழுகையிலேயும் நாம் சலாம் சொல்லுகின்ற பொழுது நாம் நினைக்க வேண்டும், ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் எனக்காக வேண்டி துஆ செய்கின்ற பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று நாம் நினைத்து சலாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக, முஹப்பத்தை நமக்கு அதிகப்படுத்துவானாக. அருமையானவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் இந்த உம்மத்தை மறக்காதவர்கள். எங்க ஒவ்வொரு மனிதனை எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்கின்ற பொழுது கூட இருக்கிறவன மறந்துடுவான். உச்சகட்ட மகிழ்ச்சியில கூட இருக்கிறால மறந்துடுவான். அதே போல உச்சகட்ட சோதனையிலையும் கூட இருக்கால மறந்துடுவாரு. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த ரெண்டு சூழலிலையும் இந்த உம்மத்தை மறக்காத தலைவர் மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். மேராஜில் அல்லாஹ்வை சந்தித்தார்கள், மேராஜில் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அந்த சமயத்திலும் கூட அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று சொன்ன பொழுது பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், எங்கள் மீது சலாம் உண்டாவதும் இன்னும் சாலிஹான அடியார்கள் மீது சலாம் உண்டாவட்டும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு சலாத்தை கேட்டார்கள். சாலிஹான அடியார்ல தனியா சொல்லிட்டாங்க. எங்களுக்குன்னு யார சொன்னாங்க தெரியுமா? இந்த பாவிகளை சொன்னார்கள். இந்த பாவிகளை பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாவிகளை தன்னோடு சேர்த்து கொண்டார்கள். பாவம் செய்து விட்ட அடியார்களே, வலவ் அன்னஹும் யல்லமு அன்ஃபுஸஹும் ஜாஊக, பாவம் செய்து விட்ட அடியார்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? செல்லுங்கள், என்னுடைய நபி இடத்தில் செல்லுங்கள். ஜாஊக, நபியே அவர்கள் உங்களிடத்தில் வர வேண்டும், வந்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேட வேண்டும். மாத்திரமல்ல, அந்த பாவிக்காக நீங்களும் இஸ்திக்ஃபார் தேடினால்தான் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் கொடுப்பான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. பாவிகளை எப்போதும் தன்னோடு சேர்த்து கொண்டவர்கள் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாவம் செய்துவிட்ட அடியார்களே, நீங்கள் நிராசையாக வேண்டாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஃபாஅத்தி லி உம்மத்தி அஹ்லில் கபாயிர், என்னுடைய உம்மத்தில் பெரும்பாவம் செய்தவர்களுக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன் என்று சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு நாளைக்கு நீங்க ஷஃபாஅத் செய்வீங்களா அப்படின்ட்டு. 10 வருஷம் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசித்து ரசித்து வாழ்ந்தவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வீட்டில் இருந்தாலும் இருப்பார்கள், பள்ளியில் இருந்தாலும் இருப்பார்கள், போர்க்களத்துக்கு சென்றாலும் இருப்பார்கள், பயணத்திலும் இருப்பார்கள். யா ரசூலல்லாஹ் எனக்கு ஷஃபாஅத் செய்வீங்களா கேட்டாங்க. உங்களுக்கு ஷஃபாஅத் செய்கின்றேன் என்று சொன்னார்கள். அப்படியானால் மறுமையில் நான் உங்களை எங்கு தேட வேண்டும், மறுமையில் உங்களை நான் எங்கு தேட வேண்டும் என்று கேட்டார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல தேடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க இல்லனா எங்க தேடணும் அப்படின்னு கேட்டாங்க. மீசான்ல தேடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க இல்லாட்டா எங்க தேடணும்? ஹவுதுல தேடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த 3 இடத்தை தவிர நான் எங்கும் இருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். காரணம், இந்த 3 இடத்திலும் என் உம்மத்தின் வெற்றிக்காக நான் பாடுபடுவேன், மன்றாடுவேன் என்று சொன்னார்கள் பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்காண்டி முன்னாடியே கேட்டு வச்சுட்டாங்க. நாம மறுமையில மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே தேட வேண்டும் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் நமக்காக வேண்டி கேட்டு விட்டார்கள். நாம் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் இந்தந்த இடங்கள் தேடிக்கொள்வோம். அல்லாஹ் நமக்கு அவருடைய ஷஃபாஅத்தை தருவானாக.
பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் எல்லா சமூக மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் முஹம்மது கியாமத் நாள் வரையிலும் வருகின்ற எல்லா மக்களும் வியர்வை கடலில் தத்தளித்தவர்களாக மஹ்ஷரின் அந்த அமளி துமளிகளுக்கு மத்தியில் இங்கிருந்து எப்படியாவது போகணும். ஹதீஸ்ல வாசகம் வருது, நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, இங்கிருந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர எல்லாரும் எங்க போவாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எனக்கு இப்போ அந்த வாய்ப்பு இல்லை, நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எனக்கும் இப்ப அந்த அனுமதி இல்லை, நீங்கள் மூசா நபி இடத்தில் செல்லுங்கள் என்று சொல்லுவாங்க. மூசா நபி சொல்லுவாங்க, எனக்கும் இப்போது அந்த அனுமதி இல்லை, நீங்கள் ஈசா நபி இடத்தில் செல்லுங்கள் என்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நீங்கள் செல்லுங்கள். குர்ஆன்ல ஈசா நபி தான் எனக்கு பின்னால் அஹமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நபி வருவார் என்ற பஷாரத்தை சொல்றாங்க. மறுமையிலையும் நமக்கு ஷஃபாத்துக்கான பஷாரத்தை சொல்றது ஈசா நபி தான். நம்ம விளங்கணும். நம்முடைய மகான்கள் மேதைகள் சொல்வார்கள், இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சொல்வார்களா, நம்ம ஏன் எல்லா நபிமார்கள்ட்டையும் போகணும், ஸ்ட்ரைட்டா அங்கேயே போயிடலாமே, எங்க போனாலும் வேலை நடக்காதுன்னு தெரியும். அதனால நம்ம ஆரம்பத்தில் எங்க போயிடணும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட போயிடணும் என்று மகான்கள் மேதைகள் இந்த ஹதீஸின் விரிவுரையில் நமக்கு சொல்லித் தருவார்கள். அருமையானவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய நம்முடைய வெற்றிக்கு நமக்கு வெற்றியை பெற்று தருபவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அல்லாஹ் சொல்வான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதரல்லாஹ், நபியே, இந்த உலகத்தில் நாம் உங்களுக்கு செய்த அருளை விட மறுமையில் மகத்தான அருளை நாம் செய்திருக்கின்றோம். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, நபியே, முந்தியதை விட பிந்தியது உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இமாம்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கத்தை சொல்லும்போது சொல்லுவாங்களாம், இன்றைக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அவர்களுக்கு எவ்வளவு சிறப்போ நாளைக்கு அதை விட அதிகமாகும், நாளைக்கு மறுநாள் அதை விட அதிகமாகும். உலகத்துல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு என்னவெல்லாம் கொடுத்தார்களோ, இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நம்முடைய அகீதா அதுதான். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், எனக்கு உலகத்தில் எந்த ஒரு நிஅமத் வந்தாலும் சரி, உலகத்தில் எந்த முசீபத் என்னை விட்டு அகழ்ந்தாலும் சரி, அது உலகத்து நிஅமத்தாக இருந்தாலும் சரி, மறுமை நிஅமத்தாக இருந்தாலும் சரி, அதற்கு காரணம் காருண்ய சீரர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்று இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ரிசாலா என்ற கிதாபின் முன்னுரையில் சொல்லி தருவார்கள். அல்லாஹ் சொல்றான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதரல்லாஹ், நபியே நாயகமே, உங்களுக்கு நாம் தருவோம், நீங்கள் பொருந்து கொள்கின்ற அளவுக்கு, நீங்கள் போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு நாம் தருவோம் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் சொன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வகைஃப அர்லா, நான் எப்படி பொருந்தி கொள்வேன், வாஹிதும் மின் உம்மத்தி ஃபின்னார், என் உம்மத்தில் ஒரு நபர் நரகத்தில் இருக்கின்ற பொழுது நான் எப்படி நீ தருவதை பொருந்தி கொள்வேன், பொருந்தி கொள்ள மாட்டேன். என் உம்மத்தில் ஒருவர் நரகத்தில் இருக்கின்ற வரையிலும் உன்னிடத்தில் நான் மன்றாடி கொண்டே இருப்பேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உரிமையோடு இந்த உம்மத்திற்காக சொன்னார்கள் என்று சொன்னார். நாம் சிந்திக்கின்றோம், உம்மி நபியின் அன்பு இந்த உம்மத்தின் மீது அளப்பரியதாக இருந்தது. ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் பயானை நிறைவு செய்வேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அறிமுகப்படுத்துவான் தெரியுமா? பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், இந்த சமூகத்தின் மீது மகத்தான இரக்கம் உடையவர்கள். பஸ்ரா நாட்டில், பஸ்ரா பகுதியில் ஒரு குடிசை வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கின்றது. குழந்தையை பெற்ற பெண் குழந்தை பிறக்கின்றது. குழந்தையை பெற்றெடுத்த தாய் தன்னுடைய அன்பு கணவரிடத்தில் சொல்லி காட்டுவார்கள், அருமை கணவரே, குழந்தையை போர்த்துவதற்கு எந்த துணியும் இல்லை, குளிர் அதிகமாக இருக்கின்றது, பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தந்தை யோசிக்கின்றார், அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் நாம் தேவையாக கூடாதே, நான் கையேந்த கூடாதே என்று சொல்லி பக்கத்து வீட்டிற்கு அடியெடுத்து வைத்தவர்கள் திரும்பி வந்து விடுகின்றார்கள். பக்கத்து வீட்டுல கதவை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னால கேட்க முடியலமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு தாயும் தந்தையும் உறங்குகின்றார்கள். குழந்தை அப்பதான் பிறந்திருக்கு. கனவில் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
வருகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் அந்த திருக்காட்சியை தந்தர் புரிவானாக. நம்முடைய உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு முன்னால் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக. கனவில் கண்ட அந்த நபர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அருமை உம்மத்தே, அருமை மகனே, உங்களுக்கு பிறந்தது சாலிஹான குழந்தை ராபிஅத்துல் பஸரிய்யா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த வீட்டுல 4வது பெண் குழந்தை. இன்னைக்கு நம்ம பேசுவோம் 5 பொட்டு அரசனும் ஆண்டி ஆயிரும் அப்படின்ட்டு. பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க 4வது பெண் குழந்தை ராபியத்துல் பஸரிய்யா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய இறைநேச செல்வியாக அவர்கள் வளருவார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த பஸராவின் ஆளுநர் ஈசா ஜாதான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட நீங்க போங்க. அவர் ஒவ்வொரு நாளும் 500 ஸலவாத் என் மீது அவர் ஓதுவார். ஆனா சென்ற வெள்ளிக்கிழமை அவர் அதை ஓத மறந்துட்டாரு. அரசாங்க அலுவலின் காரணமாக அதை ஓத மறந்துட்டாரு. அவர்கிட்ட போய் நீங்க ஸலவாத்தை ஞாபகப்படுத்தி விட்டு நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது மறுநாள் காலையில் அந்த நபர் செல்கின்றார். அந்த நபர் தன்னுடைய நண்பரின் மூலமாக ஆளுநருக்கு செய்தி அனுப்புகின்றார். ஆளுநர் சந்தோஷத்தில் ஆனந்த மகிழ்ச்சியில் அவர் சொல்கின்றார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு நான் ஓதுகின்ற ஸலவாத்தை கணக்கிடுகின்றார்களா, அதை மறந்து விட்டால் அதை ஞாபகப்படுத்துகின்றார்களா என்று சொல்லி 400 திர்ஹத்தை 16,000 திர்ஹம் கொடுத்தார்கள். 400 ஸலவாத்து ஓத மறந்துட்டாங்க ஒரு நாள்ல. அதனால 400 திர்ஹம் பகரமா வாங்கிருங்கன்னு சொன்னாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 400 கொடுக்க மாட்டேன், நான் 16 திர்ஹம் 16,000 தங்க காசு நான் கொடுக்கின்றேன். பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்செய்தி எனக்கு சொன்னதற்காக நான் 16,000 தீனார் அந்த நபருக்கு கொடுக்கின்றேன் என்று சொல்லி அவரை வர சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்புறம் யோசிக்கிறாரு, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வந்து சொன்ன அந்த நபரை இங்க வரவழைப்பதா, நானே அவருடைய வீட்டுக்கு செல்கின்றேன் என்று சொல்லி நேரடியாக பஸராவின் ஆளுநர் அந்த குடிசைக்கு வந்தார். அந்த ஃபகீரின் குடிசைக்கு வந்து அவருடைய தேவையை நிறைவேற்றினால் அந்த வீட்டில் இருந்த வறுமை நீங்கியது. பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு மட்டும்தான் ரഊஃபுர் ரஹீம் என்பது அல்ல, கியாமத் நாள் வரையிலும் இன்றைக்கும் நமக்கு ஒரு தேவையா, யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுது பியதி என்று அழைத்து பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உதவி நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதை இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகின்றது. பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இன்றைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்கின்றார்கள் நமக்கு. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலும் தன்னோடு இருந்த நபர்களுக்கு துன்யா வேண்டுமா துன்யாவை கொடுத்தார்கள், ஆகிரத்து வேண்டுமா ஆகிரத்தை கொடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய திரு லிகாவை பெற்றுக் கொடுத்தார்கள், மக்ஃபிரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கும் நமக்கு என்ன வேண்டுமோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் அதை அல்லாஹ் தருவான். நாளை மறுமையிலும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் இல்லாமல், அவர்களுடைய உதவி இல்லாமல் நம்மால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், லீ அஸ்மாஉன் இன்தல்லாஹ், எனக்கு அல்லாஹ்விடத்தில் சில பெயர்கள் இருக்கிறது. இந்தி முஹம்மதுன், அன முஹம்மதுன், அன அஹமதுன், அனல் மாஹி, நான் முஹம்மது, நான் அஹமது, நான் மாஹி, யம்ஹுல்லாஹு பிஹில் குஃப்ர, என்னை கொண்டுதான் அல்லாஹ் குஃப்ரை அழிக்கின்றான். இன்னும் சொல்வார்கள், அனல் ஹாஷிர், நான் ஒன்று கூட்டக்கூடியவன். யுஹ்ஷருன் நாசு ஃபீ கதமி அலா கதமி, மக்கள் எல்லோரும் நாளை மறுமையில் என் பாதத்துக்கு கீழ் ஒன்று கூட்டப்படுவார்கள் என்பதை திருமிதியின் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, நாளை மறுமையில் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதத்தை தவிர, அவர்கள் பாதத்தில் மடிவதை தவிர நமக்கு வேறு கதி இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மீலாது மஜ்லிஸின் பொருட்டால் இதை நடத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வகையான பாக்கியத்தையும் தந்தர் புரிவானாக. கலந்து பேசுகின்ற மக்களுக்கும் அதை கேட்கின்ற எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹப்பத்து ரசூலை அதிகமாக்கி தந்தர் புரிவானாக. நாளை மறுமையில் ஷஃபாத்துல் உலுமாவை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவாக தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.